தாஜ்மஹால் செட்டு போடும் பொழுதும் ஈஃபில் டவர் போடும் பொழுதும் ஏன் வந்து எடுத்துக்கிறானாக்கா, அது உலக புகழ் பெற்றது. உலக அதிசயங்கள்ல ஒன்னாக பார்க்கப்படுகிறது. 7 அதிசயங்கள்ல இது ரெண்டுமே வந்து இடம்பெற்றிருக்கு. அப்போ உலகம் தெரிந்த ஒரு முகமாக விஜய் இருக்கும் போதுனாலதான் அவர் கூட வந்து போட்டோ எடுத்துக்கிறான். எவனாவது அறிவாளத்துக்கு வாசல் நின்று போட்டோ எடுத்து நீங்க பாத்தீங்களா? இங்க செட்ட கூட வந்து போட்டோ எடுத்துட்டு போறாங்க. அறிவாளத்தில் இருந்து ஒருத்தனை எடுக்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும் அறிவாளன் பேரே மூலம் தப்புன்றது அவனுக்கு தெரியும். உன்னை இந்த நாட்டை விட்டு வெளியில போனா இல்ல இந்த ஸ்டேட்டை விட்டு வெளியில போனா உன்னை யாருக்குமே யாருன்னு தெரியாது. ரெண்டே விஷயம் தான் சார். நீங்க அவ்வளவு பெரிய பொருட்செலவு பண்ணி அவ்வளவு பணம் செலவு பண்ணி அறிவு திருவிழான்னு ஒன்று நடத்தி அதுக்கு வந்து 1000 பேரை கூப்பிட்டு வந்து பேசுனீங்க, பயங்கரமா படம் காட்டிட்டு இருந்தீங்க. ஒரே ஸ்டேட்மெண்ட் வாயை திறந்து கூட பேசல. ஒரே ஒரு அறிக்கையில உன்னை மொத்தமா முடிச்சு விட்டாரு. இப்ப அந்த அறிக்கையை பத்தி எல்லா பேரும் உட்காந்து கதறிட்டு கிடக்குறேன். அப்ப ஊர் கூடி முளைப்பாரி எடுக்க நீ ஊர் கூடி ஒப்பாரி எடுக்கிறாங்க. 10 கட்சி உனக்கு தேவைப்படுது உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வதற்கு. ஆனா 10 கட்சிக்கு திமுக தானே தேவைப்படுது, இல்ல திமுக இந்த 10 கட்சி தேவைப்படுது? திமுக தான் தேவைப்படுது. கௌரவம் ஊருக்குள்ள சுத்திட்டு இருந்தீங்க. மொத்த மனுஷன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அந்த பாப்பா ஸ்டேட்மெண்ட் கவனிச்சீங்களா? ஒரு புது ஐட்டம் மாட்டை எடுத்து மனுஷன் சேர்ந்து அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி அடிச்சிருக்காப்புல. நீ பாப்பாவா மாறி நான் வேலை செஞ்சேன்னு கொண்டு சொல்லிடுவோம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான்.